புனிதத்தன்மை வாய்ந்தவைகளும் புனிதத்தன்மை அற்றவைகளும் இந்த அகிலத்தில் இருக்கத்தான் செய்கின்றன. இரண்டுமே இரண்டு தனித்தன்மை வாய்ந்தவை என்று கூறலாம். புனிதத்தன்மைக்கும் ஒரு இயல்பு உண்டு. புனிதத்தன்மையற்றவைக்கும் ஒரு தனித்துவம் என்பது இருக்கத்தான் செய்யும். இதில் சந்தேகத்திற்கே இடமில்லை. தனித்துவம் என்பது எல்லாவற்றுக்கும் இருக்கத்தான் செய்யும். நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அனைத்துமே புனிதத்துவமும் சிறந்ததாகவும் தான் இருக்கும். எல்லாம் இருந்தாலும் புனிதத்துவமானது இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். சரியானதாகவும் உண்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது. புனிதத்துவம் என்பது சிலவற்றுக்கு எதிர்பார்ப்பை வைத்தால் கிடைக்கும், சிலவற்றுக்கு வைக்காமல் இருந்தால்தான் கிடைக்கும். இவ்வாறு அற்புதம் நிறைந்தவைகள் நிறைய உள்ளன. சேய் மீது இணையில்லா பற்றுடன் இருக்கும் தாயின் பாசம் அற்புதம் நிறைந்தது. சேய்க்காக தாயின் விட்டு கொடுக்கும் தன்மை மகத்துவம் நிறைந்தது. சிறந்த பண்புருவாக இருக்கும் பெற்றோர்களின் பாசம் ஈடு இணை இல்லாதது. ஏமாறதான் போகிறோம் என்று தெரிந்தும் தெரிந்தே மகத்துவம் வாய்ந்த நன்மைக்காக ஏமாறுவதும் ஒரு வகை அற்புதம்தான். நண்பனின் அர்த்தத்தை வரையறுத்தால் நட்பிலும் அற்புதங்கள் நிறைந்துதான் இருக்கும். நட்புக்காக விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, கலப்பிடமில்லாத நட்பு, சில இடங்களில் எதிர்பார்ப்பை வைத்தால் கிடைக்கும் புனிதத்துவத்தை அறிவது, சில நேரங்களில் எதிர்பார்ப்பில்லாமல் இருக்கும் பொழுது கிடைக்கும் அர்த்தமுள்ள அன்பினை அடைவது என அற்புதங்களானது நிறைய இடங்களில் நிறைய சூழல்களில் இருக்கின்றன. நண்பன் தவறான வழியில் செல்லும் பொழுது அவனுக்கு அறிவுரை தந்து சரியான வழிக்கு செல்ல வைப்பது, இதுவும் ஓர் அற்புதம்தான். சரியான வழியை காட்டும் பொழுது அதை சில நேரங்களில் புரிந்து கொள்ளாமல் உதவி செய்த நல்வழியை காட்டிய நண்பனையே எதிரியாக நினைக்கும் பொழுது கூட அதை ஒரு பெரும் பொருட்டாக நினைக்காமல் நண்பனை சரி செய்வது ஒன்று மட்டுமே குறிக்கோளாக வைத்து கொண்டு நண்பனை புரிய வைப்பது என அனைத்துமே புனிதத்துவத்தின் ஒரு மகத்துவமே. பாடத்தை கற்றுத்தரும் ஆசிரியர் தன்னிடம் பயிலும் மாணவர்களின் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக வைத்து சரியான நல்வழியை காட்டுவதும் ஒரு அற்புதமான மகத்துவம் நிறைந்த செயல்தான். இந்த பிரபஞ்சம் செயல்பட்டு கொண்டிருப்பதும் ஒரு அற்புதம் நிறைந்தவைதான். இதில் சந்தேகத்திற்கே இடமில்லை. உயிர்களை நீடித்து வாழ வைக்கும் இந்த பிரபஞ்சமும் ஒரு அற்புதம்தான். ஓரிடத்தில் நன்மையை கொண்டு வந்து சேர்த்து இதனால் தீங்கு நேராமல் இருப்பதும் அற்புதம் நிறைந்தவைதான். எனவே அற்புதமானவற்றை சற்றும் குன்றவிடாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இது கட்டாய கடமைகளுள் ஒன்றாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும். இதை புரிந்து அறிந்து இதற்கேற்றாற்போல் செயல்படு எனது அன்பு மனமே.